கம்பீர், உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், இது மட்டும் மிஸ் ஆச்சு தூக்கிரும் அப்படிங்கிற மாதிரி பிசிசி அவருக்கு கெடு விதிச்சிருக்காங்க அப்படின்னு பல தகவல் சோஷியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. எதனால பாத்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும் கம்பீர் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு. ஆனா ஒரு கோச்சா வந்ததுக்கு அப்புறமா ஓகே பிளேயரா அப்படி இருந்தாரோ அதே மாதிரி கோச்சா பல சாதனைகளை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது சில சொதப்பல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கோச்சுக்கு கீழே இந்தியன் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா பயங்கரமான மோசமான சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் அவர் தலைமையில சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி கொடுத்தாலும் கூட டெஸ்ட்ல மிகப்பெரிய சரிவை இந்தியா சந்திச்சிருக்கு. நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியாலேயே படுதோல்வி, அதுக்கப்புறமா பிஜிடி ஆஸ்திரேலியா போய் அங்க ஒரு அடி, திருப்பி மறுபடியும் இந்தியாக்கே வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட தோல்வி அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலை தான் கம்பீர் மேல ஒரு பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்தாருப்பா தடால் அடியா பல மாற்றங்கள்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதன் காரணமாக தான் அவர் சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கும் போது பிசிசி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட் வராத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கும் போது கூட அந்த டீம்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி இருந்தாரு, ரோஹித் சர்மா இருந்தாரு, ஜடேஜா இருந்தாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீனியர்ஸ் இருந்தாங்க. ஆனா கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் தனக்கு சாதகமான பிளேயர்ஸ் கைக்குள்ள வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் ஒதுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது. அதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா விராட் கோலி, அஸ்வின், ரோஹித் சர்மா போன்ற லெஜெண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்டே ஆயிட்டாங்க. அதே போல ஒன் டேலே அவங்களை ஒதுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டாரு. அதனாலதான் கில்லுக்கு கேப்டன் பதவியை ரோஹித் சர்மா இருந்து புடுங்கி கொடுத்துட்டாரு. வேர்ல்ட் கப் 2027ல அவங்க ரெண்டு பேருமே ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமாக இருக்கிறார் அப்படின்னு பல பத்திரிகைகள் எல்லாம் செய்தியா வந்துருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வாயால கிடையாது பேட்டால பதில் சொல்லிட்டாங்க. நாங்க 2027 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பா ஆடுவோம், எங்களுக்கு திறமை இருக்கு அப்படிங்கறத காட்டிட்டாங்க. சோ இதெல்லாம் பிசிசி வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. குறிப்பா எல்லா பிளேயர்ஸும், குறிப்பா இன்னும் சொல்ல அப்படின்னா சீனியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பீருக்கு எதிரான மனநிலையில இருக்கிறாங்க. இது ஏற்கனவே பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, பிளேயருக்கும் கோச்சுக்குமான அந்த தூரமாவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய T20 வேர்ல்ட் கப் அதாவது 26ல வருது இல்லையா, அதுல மட்டும் ஜெயிக்கல அப்படின்னா உங்க பதவியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது? இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த லிஸ்ட்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா வச்சு வேர்ல்ட் கப்புக்கு கூட்டு போவாங்களா, இல்லைன்னா இன்னொரு பக்கம் கம்பீரை வெளியே அனுப்புறதுக்கான சூழல் ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.